أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் ஃபுகஹாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் மேலும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ இனி யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அனைவர் மீதும் உலக முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிலையாக நின்று நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து நல்ல பல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. நீண்ட ஆயுளையும் நிறைவான அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்து புரிவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதிக்கொண்டே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்து புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, கடந்த சில வாரங்களாகவே தொழுகையை பற்றி நாம் பார்த்து வந்தோம். அந்த தொழுகையினுடைய ஒரு சில முக்கியமான விஷயங்களை, அதனுடைய சிறப்புகளை, அதை பற்றி உண்டான பலவிதமான ஆய்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில இமாம்களுடைய தொழுகை எப்படி இருந்தது, சஹாபாக்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை தொழுகையிலே நிற்கின்றார்கள். நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு துன்புறுத்தல் நடைபெறுகின்றது. அதையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளாமல் அவர்கள் தொழுகையிலேயே அவர்கள் நிலையாக நிற்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே பேசிக்கொண்டே அவர்கள் வெகு நேரம் நின்று கொண்டு இறுதியாக தொழுகையை முடித்துவிட்டு அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள், எனக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல், ஏதோ ஒரு துன்பம் நேர்ந்து கொண்டே இருந்தது, அது என்னவென்று தெரியவில்லை. எத்தனை நபர்கள் என்னை தாக்கினீர்கள், என்னை அடித்தீர்களா, என்னை தாக்கினீர்களா, என்னை துன்புறுத்தினீர்களா என்று அவர்கள் தொழுகையை முடித்ததற்கு பிறகு கேட்கின்றார்கள். மாணவர்களுக்கெல்லாம் தோழர்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், ஒண்ணுமே இங்கே நடக்கலையே, ஏன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி ஒரு பதிலை இப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு நினைத்துவிட்டு பார்க்கின்றார்கள். அவர்களுடைய காலில ஒரு தேள் ஒன்று கடித்துக் கொண்டே இருந்தது. 18 முறை அந்த தேள் கொட்டியதாக சரித்திரத்தில் எழுதப்படுகின்றது. 18 முறை தேள் அவர்களுடைய காலிலே கொட்டியது. அந்த கொட்டக்கூடிய அந்த துன்புறுத்தல் கூட அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் தன்னுடைய தொழுகையிலேயே நிலைநின்றார்கள் என்பதாக வரலாறு நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. என்று சொன்னால், எறும்பு கடிக்கிற நாமும் தேள் கடித்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் எங்கே இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேள் ஓடினாலே போதும், நாம ஓடிடுவோம். தேள் கடிக்கணும்னு அவசியம் இல்லை. தேள் இந்த சைடு ஓடினாலே போதும். அன்னைக்கு ஒரு பூரா ஓரம் நுழைஞ்சிருச்சு உலகம், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அடுத்த நாளே சிமெண்ட் போட்டு அடைச்சாச்சு. மேலே போய் கூட்டிட்டு வந்து
உடனே அதை அடைச்சிருங்க, தொழுகையில முன்னறிந்தன்னு சொல்லியாச்சு, உடனே அடைச்சாச்சு. ஒரு போன் அவங்க உள்ளுக்கு வந்துச்சு, நிறைய பேருக்கு தெரியாது. அன்பிற்குரியவர்களே, இது நம்முடைய நிலை. 18 முறை தேல் கொட்டியது, ஆனால் ஏதோ ஒரு நினைப்பில இல்லை, அல்லாஹ்வுடைய சிந்தனையை அவர்கள் தன்னுடைய தொழுகை முழுவதையும் கவனத்தில் கொண்டு தொழுகையை முடித்ததற்கு பிறகு ஏதோ நடந்துச்ச என்னன்னு கேட்கிறாங்க. இதுதான் நம்முடைய இமாம்களுடைய தொழுகை. ஒரு தடவை சென்ற வாரத்தில் கூட சொன்னோம்னு நினைக்கிறோம். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பகுதியிலே பள்ளிவாசலிலே நின்று தொழுது கொண்டிருக்கின்றார்கள். வேறொரு பகுதியிலே அந்த பள்ளிவாசனுடைய வேறொரு பகுதியிலே கட்டிடம் இழுந்து விடுகின்றது. அத்தனை நபர்களும் ஓடி விடுகின்றார்கள். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு அவர்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது யாரையுமே காணோம். வெளியே போனவர்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க, தொழுகை எங்க பள்ளிவாசல் இடிந்து விழுந்துகிட்டு இருக்குது, நீங்க என்னங்க தொழுகிட்டு இருக்கீங்க அப்படியா என்று கேட்டார்களா? அன்பிற்குரியவர்கள், எவ்வளவு பெரிய விஷயம். அவர்களுக்காக வேண்டி இப்படிப்பட்ட பள்ளிகள் எல்லாம் இல்லை. இப்படிப்பட்ட இல்லை ஏசி போட்டு அது போட்டா இருந்துச்சுன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. தன்னுடைய வாழ்க்கையில் பள்ளிவாசலுக்குள்ளேயே கழிச்சுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்று பள்ளிவாசல் கோபுரங்களாக உயர்ந்திருக்கின்றது, டைல்ஸ்களாக அது மாறி இருக்கின்றது, கிரைனைட்டுகளாக அது உருவெடுத்திருக்கின்றது. ஆனால் பள்ளிவாசலிலே தொழுகைக்கு எத்தனை நபர்கள் வருகின்றோம் என்று சொன்னால், எப்படா அதற்கு பயானம் முடிப்பாங்க, நம்ம கடைசியா வந்து தொழுவோம், அதுவும் கடைசி காலத்துல கலந்துருவோம் என்று நினைத்து வாசலிலே அசால்ட்டாக அதனுடைய வெகுமதிகள் தெரியாமல் முதல் சப்பிலே முதல் ரக்காத்திலே தக்பீரை தஹ்ரீமாவிலே தொழுதால் எவ்வளவு சவாபுகள் நமக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அதனுடைய எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல், அதனுடைய அருமையெல்லாம் தெரியாமல் நாம் அசால்ட்டாக நம்முடைய வாழ்க்கையை கற்றுக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய விஷயம். மக்காவில தொழுகை நடக்கின்றது என்று சொன்னால், ஃபஜர் தொழுகை முடிந்தவுடனே மக்காவினுடைய காசி முஃப்தி அவர்கள் அங்கே மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது உண்டு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்துல்லாஹ் இப்னு பாஸ் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் பாடத்திற்கு வரவில்லை. மாணவர்கள் காத்திருக்கின்றார்கள். ஃபஜர் நேரம் முடிந்து விட்டது. முடிந்ததுக்கு பிறகும் ஹஜ்ரத் அவர்கள் வரவில்லை. அவர்கள் வாழ்நாளிலே எப்பொழுதும் கரெக்டாக வரக்கூடியவர்கள். உடனே ஹஜ்ரத் என்ன ஆச்சு, அப்துல்லாஹ் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரவில்லை என்று வீடு தேடி செல்கின்றார்கள். மாணவர்கள் சென்றால் அங்கே ஒரு அறையில இருந்து அவர்கள் தொழுது விட்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு நிலையை பார்த்த உடனே மாணவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அப்துல்லாஹ் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏன் அழுகின்றார்கள், நம்முடைய உஸ்தாத் அவர்கள் ஏன் அழுகின்றார்கள், என்ன காரணம் தெரியலையே என்று அவர்கள் ஒரு பதட்டப்பட்டவர்களாக அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். உஸ்தாதே ஏன் அழுவீங்க, என்ன காரணம்? அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், நன்கு கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய விஷயம். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய வயது 68. என்னுடைய வயது தற்பொழுது 68. 15 வயது ஆகி நான் பாலிகானதற்கு பிறகு, வயதை ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததற்கு பிறகு இன்று வரை நான் என்னுடைய வாழ்நாளிலே தொழுகையை கலா செஞ்சது கிடையாது. என்னுடைய தொழுகையை நான் கலாவே செய்தது கிடையாது. என்னுடைய வாழ்நாளிலே தொழுகை தவறவிட்டதே கிடையாது. ஆனால் இன்று நான் என்னை அறியாமல் நான் தூங்கி என்னுடைய ஃபஜர் இன்னைக்கு மிஸ் ஆயிருச்சு. என்னுடைய ஃபஜர் தொழுகை என்னை தப்பிவிட்டது. நான் தொழுகை எனக்கு கிடைக்காமல் போட்டது, ஃபஜர் தொழுகை எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்பதாக சொல்லி அதன் மீது வருத்தப்பட்டவர்கள் எழுந்து தொழுது விட்டு அழுது தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று சொன்னால், இன்று வாழ்க்கையில் எத்தனை தொழுகைகளை சாதாரணமாக நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. 2 விஷயங்களுக்காக தொழுகையை விட்டவனுக்கு குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் தூங்கிட்டான், தூங்கி அவன் எந்திரிக்கல, தன்னை அறியாமலே தூங்கிட்டான், அலாரம் வச்சுதான் படுத்தான், எல்லாம் இருந்தான். ஆனால் அவன் தூங்கி எந்திரிக்கவில்லை, அவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுவிட்டான். தொழுகன் தான் படுத்தான், ஃபஜர் தொழுகன் நியத்து வச்சு தான் படுத்தான். ஆனால் அவர் தொழுகைக்கு எந்திரிக்கவில்லை.
அப்பொழுது அவருடைய தொழுகை விடுபட்டு விட்டது என்று சொன்னால் அவர் மீது குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். காரணம், தூக்கத்தினுடைய காரணமாக அவர் தூக்கிவிட்டார் என்பதனால மார்க்கத்தில் நடந்தது. ஏன்னா அவரை அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், மார்க்கத்தில் அதில் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு மனிதர் மறந்துட்டார், தொழுகையே மறந்துட்டார், வேலை நிமித்தமாக வேலை போய்கொண்டிருக்கிறது, நேரம் இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் வேலையினுடைய பிஸியிலே அவர் சென்று விட்டார். அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் தெரியும் மறந்தாரா இல்லையா என்பது. அவர் உண்மையிலே தன்னுடைய வேலையிலே அவர் இருந்து விட்டார். இது தொழுகை நேரம் வந்துவிட்டது, முடிய போகின்றது என்பதை அவர் அறியவில்லை. அதனால் அவர்களுக்கு அந்த வந்து போய்விட்டது, கலாவாகிவிட்டது என்று சொன்னால் அவர் மீதும் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். என்று சொன்னால் மறந்துட்டு செஞ்சிட்டார். நோம்பு பிடிச்சிருக்கும் போது நமக்குலாம் தெரியும், அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். நோம்பு பிடிச்சி பரலான நோம்பு நம்ம பிடிச்சிருக்கிறோம், பரலான நோம்பு நபிலான நோம்பு பிடிச்சிருக்கிறோம். ஆனால் பிடிச்சதுக்கு பிறகு மத்தியானம் ஒரு மணிக்கு நம்ம நோம்பு பிடிச்சிருக்குன்னு தெரியாம ஒரு தண்ணியை குடிச்சிட்டா நோம்பு முறியுமா? முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர் மறந்து விட்டார். தான் நோம்பு என்பதை அவர் மறந்து விட்டதன் காரணமாக அந்த உணவை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருக்கிறார் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்ப்போம். அதே போன்றுதான் ஒரு மனிதன் தொழுகைக்காக வரக்கூடிய அந்த நேரத்தை அவன் அறியாமல் போய்விட்டான். வேலையுடைய நிமித்தமாக அல்லது வேற ஏதாவது ஒரு காரணமாக தொழுகை அவனுக்கு மறந்து போய்விட்டது என்று சொன்னால் அவன் கலா செய்கின்ற அவனுக்கு கலாவாகிவிட்டது என்று சொன்னால் அவன் மீது குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். இது மார்க்கத்துடைய சட்டம். இது தவிர்த்து நாம் தொழுகை விட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய குற்றவாளி. 7 வயது ஆகிவிட்டால் பிள்ளைகளை ஏவ வேண்டும். 10 வயதாகியும் அவர் தொழுகவில்லை என்று சொன்னால் அடித்து, காயப்படாமல் அடித்து தொழுகைக்கு செல்ல அனுப்ப வேண்டும். 15 வயது வரை அவன் தொழுகவில்லை என்று சொன்னால் அவன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்க சட்டம் நடக்கக்கூடிய நாடாக இருந்தார். அதற்கு பிறகும் அவர் தொழுகவில்லை என்று சொன்னால் அவரை கொலை செய்துவிட வேண்டும். அவன் இந்த உலகத்தில் இருந்து பிரயோஜனம் கிடையாது. அவன் இந்த உலகத்தில் இருந்து பிரயோஜனம் கிடையாது. இது மார்க்கத்துடைய கடுமையான சட்டம். அதனாலதான் சவுதி அரேபியாவெல்லாம் போய் பார்த்தோம் சொன்னா தொழுகையுடைய வாங்கு சொல்லப்பட்டால் எத்தனை கஸ்டமர் கடைக்குள்ள நின்னாலும் சரி உடனே சுவிட்ச் ஆஃப் செய்வாங்க. டக்கு 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 எல்லாம் சுவிட்ச் ஆஃப் செய்வாங்க. உள்ளக்குள்ள லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு சொற்ற ஒன்று எழுந்து கொண்டு வெளியே போயிடுவாங்க. கஸ்டமரே உள்ளக்கு நின்னாலும் சரி. பாங்கு சொன்ன உடனே எல்லா கஸ்டமரும் எல்லா தொழிலும் போயிடுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அங்க அடுத்த நாள் கடை இருக்காது. அன்பிற்குரியவர்களே, இருக்குது இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனால் அவர்கள் அமல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். தொழுகைக்கு செல்ல வேண்டும், வாங்க சொல்லப்பட்டு விட்டால் உடனே அடைத்து விடுவார்கள். முசல்லாம் நிறைய கிடக்கும். நம்ம ஆளுக்கு போய் எழுதி அந்த முசல்லாவை எடுத்து எழுதி தொழுது இருக்கும். கண்டுக்க மாட்டாங்க. அவங்க தொழுதுட்டு அப்படியே எடுத்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பார்த்த விஷயம். அன்பிற்குரியவர்களே, இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த கடைசியாக அத நம்முடைய சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்தவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள், அந்த சஹாபிலேயே இறுதியாக மௌத்தானார்கள். அபூ துஃபைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு. அபூ துஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க குதிரையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது குதிரை நிலை தடுமாறி கீழே விழுகின்றது. அதன் காரணமாக அபூ துஃபைல் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால் முறிவு ஏற்படுகின்றது. பிறகு இந்த செய்தி கேள்விப்பட்டு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மருத்துவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுடைய அந்த காலுக்கு சிகிச்சை எடுக்கும்படி சொல்லியதற்கு பிறகு சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் அவருடைய காலை எடுத்து விட வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்பொழுது அபூ துஃபைல் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லப்படுகின்றது என்னவென்று, அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. அதாவது ஏதாவது ஆபரேஷன் செய்ய வேண்டும், அந்த நேரத்தில் மருத்துவம் இருந்துச்சா, மயக்க மருந்து இருந்துச்சா, மயக்க ஊசி இருந்துச்சா, எதுவுமே இல்லை. அவ எப்படி ஆபரேஷன் செய்வாங்க அப்படின்னு சொன்னா, சிறிது போதையை அவர்களிடத்தில் ஏற்றி அவர் அதை அந்த வலியை உணராதவர்களாக அவர்களை ஆக்கி அதற்கு பிறகு ஆபரேஷன் செய்வது ஒரு வழக்கம் உண்டு. அதை பற்றி அவர்களிடத்திலே சொல்லப்படுகின்றது. அதற்கு அபூ துஃபைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு வலி தெரியக்கூடாது, அதுக்கு தானே நீங்க மதுவை அர்த்தம் சொல்லுகின்றீர்கள்
எனக்கு அது தேவையில்லை, கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க என்று சொல்லப்படுகிறது. தண்ணி எடுத்து வரப்படுகிறது. ஒளி செய்து விட்டு நான் தொழுகையில் நின்று விடுகின்றேன், என்னுடைய காலை நீங்கள் எடுத்து விடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அதே போல நடக்கின்றது. தொழுகையில் முடிந்ததற்கு பிறகு சொல்வார்கள், எடுத்துட்டீங்களா என்று கேட்பார்கள். அப்படின்னு சொன்னா தொழுகையிலே அவர்கள் தக்பீரை கட்டி நின்று விட்டால் அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டுமே அவர்களிடத்தில் இருக்கும், வேறு எந்த சிந்தனையுமே அவர்களிடத்தில் இருக்காது. அவ்வளவு மெய் உணர்ந்தவர்களாக, தன்னை மறந்தவர்களாக அவர்கள் ஆகி விடுவார்கள். அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுக்கு முன்னிலையே நாம் இருக்கின்றோம் என்ற நிலையை அவர்கள் மெய்யுணர்ந்து அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அதை சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாங்கு சொல்லப்படுகிறது, நாம் வீட்டில் உட்கார்ந்து டீ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாங்கு சொல்லப்படுகிறது, தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாங்கு சொல்லப்படுகிறது, நாம் வீண் கதைகள் வீட்டில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம், சீரியல் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் பெண்கள் குறிப்பாக அவர்களுடைய வீடுகளில் இருந்து அழகாக தொழுகலாம். ஆனால் அந்த தொழுகையுடைய எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல், பயம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அந்த அச்சமே இல்லாமல் அவர்கள் தொழுகையை முழுமையாக விட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பகுதியிலே அதிகம் என்று சொல்வதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இந்த நிலை மாற வேண்டும். நாளைய ஒவ்வொரு மனிதனும் நாம் அல்லாஹ்விடத்தில் சேர வேண்டும். யாராவது இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று சொல்ல முடியுமா? யாருக்குமே சொல்ல முடியாது. அத்தனை நபர்களும் சொல்லும் அல்லாஹ்விட ஒரு நாள் போக போறோம். அன்பிற்குரியவர்களே, அப்படி இருக்கும்போது தொழுகைதான் முதல் கேள்வி என்பதாக சொல்லப்பட்டோம், தெரிந்து கொண்டோம். அதன் மீது நாம் ஒரு பயமில்லாமல் ஏனோ தானோ என்று நாம் இருக்கின்றோமே, எவ்வளவு பெரிய கவலை என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எனவே தொழுகையை பற்றி நாம் ஆவலாக, அதை பற்றி முழுமையாக அறிந்து அதன் மீது நாம் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகின்றோமோ, எண்ணத்தை வைக்கின்றோமோ, அந்த அளவுக்கு தான் நம்ம தொழுக முடியும். இது பரலான தொழுகை. இதை விட்டுட்டு நபிலான தொழுகைகள் இருக்கிறது, அது ஏராளம் இருக்கிறது. அதனுடைய சவாபுகளும் அதிகம். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ்களில் வருகின்றது, ஃபர்லான தொழுகையை விட நபிலான வணக்கங்களின் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்க முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்லான தொழுகை தான் நான் மதிப்பு ஜாஸ்தி, நபிலான தொழுகை தொழுதா நன்மை, தொழுகலை அப்படின்னு சொன்னா பாவம் இல்லையில. இப்படிப்பட்டதை வைத்து எப்படி நம்ம அல்லாஹ்ட்ட நெருங்க முடியும்? ஃபர்லான பெருசு செஞ்சதானே அல்லாஹ்ட்ட நம்ம நெருங்க முடியும் என்று இயல்பான ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் நடைமுறையிலே பார்த்தால் கூட நமக்கு இதனுடைய இந்த கேள்வியினுடைய பதில் விளங்கும். ஒரு ஓனர் இருக்கிறாரு, வேலை தர்றாரு, வேலை நம்ம செய்யறோம், 15,000 கூலி. நாம என்ன செய்யறோம்? 8 மணி நேரம் வேலைக்கு பதிலா 10 மணி நேரம் அந்த கடையில உட்கார்ந்து மாங்கு வேலை செய்யறோம். ஓனர் என்ன செய்யணும்? விட்டுருவாரா? 15,000 எக்ஸ்ட்ரா ஒரு 500 வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு 1000 வச்சுக்கலாம். அவருடைய சக்தி, அவருடைய லாபம் எவ்வளவு வருகின்றதோ அதிலிருந்து அதிகபட்ச தொகையை அவர் அந்த மனிதனுக்கு கொடுத்து அவர் மீது அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவராக இருப்பார். நல்ல பையன்பா, எந்த வேலைக்கு வந்தான் வேலையை மட்டும் செய்வதில்லை, எக்ஸ்ட்ராவும் வேலை செய்கின்றான், அதிகமாக என்னுடைய கடையுடைய வளர்ச்சிக்கு அவன் பாடுபடுகின்றான், நான் சொல்லாத வேலைகளையும் அவன் செய்கின்றான் என்று அந்த முதலாளி அந்த தொழிலாளியின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைப்பார். அது மட்டுமல்ல, கூலியும் கொடுப்பார். உண்மையா இல்லையா? போயிட்டு 8 மணி நேரம் ஓபி அடிச்சுட்டு வந்தா என்ன செய்வோம்? முதலாளி இவனுக்கு ஏண்டா காசு கொடுக்கணும்? 1 மாசம் பார்ப்பான், 2 மாசம் பார்ப்பான், 3ஆவது மாசம் தம்பி நின்றுக்கப்பா, எனக்கு கடையில் வியாபாரமே இல்லை சொல்லுவானா இல்லையா? காரணம், அந்த தொழுகையை, அந்த வியாபாரத்தினுடைய இந்த வேலையை அவன் முழுமையாக செய்யவில்லை. அதே போன்றுதான் இந்த தொழுகை, அல்லாஹ் ஃபர்லாக விதித்த தொழுகையை நாம் தொழுக வேண்டும். அல்லாஹ் அதற்கு சவாபுகளை ஏராளமாக வைத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வின் மீது அன்புகளை நாம் அதிகரிக்க வேண்டும், அல்லாஹ் பக்கம் நாம் அதிகமாக நெருங்க வேண்டும் என்று சொன்னால் நஃபிலான வணக்கங்களை மூலமாக அல்லாஹ்விடத்திலே நெருங்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. ஃபர்து என்று தீர்மானிக்கவில்லை, நிச்சயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனாலும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் நாம் என்று நாம் நினைக்கின்றோம். எனவே அல்லாஹ்வும் நம்மை பிரியப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். ஹதீஸ்ல வருதா இல்லையா? அல்லாஹ்வை நாம் நினைத்தால் அல்லாஹ் நம்மை நினைப்பான். அல்லாஹ்வின் பக்கம் ஒரு ஜான் 8 வைத்து நாம் நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு முலம் நெருங்கி வருகின்றான்.
ஒரு முலம் நாம் நெருங்கி வந்தால் அல்லாஹ் தஆலா அதை விட அதிகமான முலம் அல்லாஹ் தஆலா நம்மின் மீது நெருங்கி வருகின்றான். நாம் நடந்து சென்றால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் நடந்து நெருங்கினால் அல்லாஹ் ஓடி நம்மின் பக்கம் நெருங்கி வருகின்றான். ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹ்வின் பக்கம் நாம் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் அல்லாஹ்வுடைய செவியாக நம்முடைய பார்வையாக அல்லாஹ் தஆலா மாறி விடுகின்றான் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ்வின் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுடைய அந்த பிரியத்தின் காரணமாக அதிகமான முறையிலே வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹதீஸ் ஆயத்தில் நிறைய வருகின்றது. வஹ்முர் அகலக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் ஏவுங்கள், பிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா அதன் மீது அவர்கள் பொறுமையாக இருப்பதற்கு நீங்கள் எழுங்கள். நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்ய சொல்லுங்கள். உங்களுடைய மனைவி மக்களுக்கு தொழுகையை பற்றி ஏவுங்கள், அவர்கள் அதிகமாக வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு நீங்கள் சொல்லுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்திலே நான் ரிஸ்கை கேட்கவில்லை, உணவு கேட்கவில்லை, வேற ஒன்றும் நான் உங்களிடத்திலே கேட்கவில்லை. நஹனு நர்சுகு, உங்களுக்கு நாம் தான் உணவை வழங்குகின்றோம். நாம சொல்வது என்ன? நீங்கள் தொழுவுங்கள் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, வல் ஆகிபத்துல் லித்தக்வா, இறுதியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், உங்களிடத்திலே செல்வம் இருந்தால் உங்களிடத்திலே இறுதி முடிவு சரியாக இருக்கும் என்று சொல்லவில்லை. உங்களிடத்திலே 10 வீடுகள் இருந்தால் அல்லாஹ் உங்கள் மீது பிரியமாகுவான் என்று சொல்லவில்லை. உங்களுடைய பதவி உயர்வு அதிகமாக இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது பிரியம் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லவில்லை. வல் ஆகிபத்துல் லித்தக்வா, இறையச்சம் உடையவர்களுக்கு தான் இறுதி நாள், இறுதி காலம் அது சுவையாக, அது இன்பமாக, அது ஹைரானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இறையச்சம், அல்லாஹ்வை நாம் பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை தொழுக வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும், எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும். ஹதீஸ்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற ஹதீஸ் போல இதுக்கு முன்னாடி சொன்ன ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது நஃபிலான வணக்கங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை சொல்வார்கள். இன்னல் அப்துல் முஸ்லிமு லியுஸல்லி ஸலாத யுரீது பிஹா வஜ்ஹல்லாஹி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி யார் ஒரு மனிதர் தொழுகின்றார்கள், எந்த முஸ்லிம் ஒரு தொழுகையை தொழுகின்றானோ அவர் ஃபதஹாஃபத் அன்ஹு துனூப கமா யதஹாஃபத் ஹாதல் வர்க், எப்படி மரத்திலிருந்து மின் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்திலிருந்து எப்படி இலைகள் உதிருமோ, ஒரு மனிதன் நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்கின்றான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தடியிலே நின்று ஒரு மரத்தை பிடித்துக் கொண்டு, ஒரு கிளையை பிடித்துக் கொண்டு அசைப்பார்கள், அதனுடைய இலைகள் எல்லாம் விழுகும். அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எப்படி இந்த மரத்தினுடைய இலைகள் உதிர்கின்றதோ அதுபோன்று தொழுகையாளர்களுடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றது. பாவம் செய்யாத மனிதனை யாராச்சும் இருக்கிறோமா? அந்த பாவத்தை கழித்தால் தானே, இந்த உலகத்திலே அதை கழித்தால் தானே நம்ம சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். மறுமையில பாவத்தோடு நாம் சென்றோம் என்று சொன்னால் அந்த பாவத்தை தாங்கக்கூடிய ஆற்றல், அந்த பாவத்தினுடைய குற்றத்தை, அது நம்ம மீது ஏற்படக்கூடிய அந்த தண்டனையை தாங்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குதா? அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் தண்டிக்கப்படுகிறான் என்று சொன்னால், தண்டிக்கப்பட்டு மீண்டும் அவன் இறந்து விடுகின்றான், மீண்டும் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் அதே தண்டனை அவனுக்கு வழங்கப்படும். ஒரு மனிதன் தூக்கு போட்டு அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று சொன்னால், கியாமத் நாளிலே அவன் நரகத்திற்கு சென்று விடுவான். அந்த நரகத்தின் மீது அவனுடைய தண்டனை என்னவென்று சொன்னால், திரும்ப திரும்ப தூக்கு போட்டு அவன் செத்துக்கிட்டே இருப்பான். அன்பிற்குரியவர்களே, அந்த நெருப்பு குண்டத்திலே அவனுடைய வேதனை எவ்வளவு வேதனை. ஹதீஸ்களில் வருதான், ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். நரகத்திலே மிகவும் தாழ்ந்த தண்டனை என்னவென்று சொன்னால், நெருப்பால் ஆன செருப்பை அவனுடைய காலிலே அணிவிக்கப்படும். அவன் அதை அணிந்து விட்டான் என்று சொன்னால், அந்த செருப்பை போட்டுட்டான்னு சொன்னா, அதனுடைய ஹீட்டினால, அதனுடைய சூட்டினால அவனுடைய மூளை கொதிக்க ஆரம்பித்து விடுவான். இதான் ரொம்ப லேசான தண்டனையா? நரகத்தை கவனிச்சு அது லேசான தண்டனை அப்படின்னு சொன்னா, நரகத்துல இதுக்கு மேல அதிகமான தண்டனை எப்படி இருக்கும் நம்ம
நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதெல்லாம் நம்ம தெரியாமையே நம்ம ஏனதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எதெல்லாம் பொய் கிடையாது, கட்டு கதைகள் எல்லாம் கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தந்த விஷயம், அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லித் தந்த விஷயம். அவர்கள் சொன்னதிலே இன்று வரை எந்த பிழையும் கண்டுபிடிக்க விடவில்லை. எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, அத்தனை விஞ்ஞானத்திலும் குர்ஆன் சொல்லக்கூடியது உண்மை என்பதாக சொல்லக்கூடியவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். அதில் இஸ்லாத்திற்கு வந்தவர்களும் இருக்கின்றார்கள், இஸ்லாத்திற்கு வராதவர்களும் இருக்கின்றார்கள். இஸ்லாத்திற்கு வராதவர்கள் இஸ்லாமையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்நாளில். அன்பிற்குரியவர்களே, காரணம் அவ்வளவு உண்மை அதில் நிறைந்திருக்கின்றது என்பதன் காரணமாக. எனவே நாம் அதையெல்லாம் பொதுபோக்காக நாம் நினைக்காமல் தொழுகையை நாம் சரி செய்ய வேண்டும். எந்த மனிதனுடைய தொழுகை சரியாக இருந்ததோ, 5 வக்துக்களை அவன் சரியான முறையிலே பேணி தொழுது விட்டானோ அவன் அஃப்லஹ வெற்றி பெற்று விட்டான். தொழுகையை மட்டுமே வைத்து ஹதீஸ் எப்படி வருகின்றது? அஃப்லஹ அவன் வெற்றி பெற்று விட்டான். இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி அவன் தூய்மையானவனாக வெற்றி பெற்றக்கூடியவனாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் தொழுகை அவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல வேற ஒரு ஹதீஸிலே அதே ஹதீஸினுடைய அடுத்த வரிகளிலே வஇன் ஃபஸதத் ஃபக்கத் ஹாப வ ஹஸர, தொழுகையை அவன் நிலைநாட்டவில்லை, அவன் தொழுகையை வீணடித்து விட்டான் என்று சொன்னால், தொழுகாதவனாக அவன் இருந்தான் என்று சொன்னால் ஃபக்கத் ஹாப வ ஹஸர, அவன் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டான். மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளி. அவனுடைய வாழ்க்கையிலே அதை சரி செய்யவே முடியாது. மௌத்துக்கு பிறகு இதை சரி செய்ய முடியுமா? ஒரு மனிதன் வாழும் வரைதான் அவனுடைய வாழ்க்கை எதை வேண்டுமானாலும் சரி செய்து கொள்ளலாம். அந்த சரி செய்ய முடியாத ஒரு நிலை மௌத் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு எதையுமே அவனால் சரி செய்ய முடியாது. அன்பிற்குரியவர்களே, எனவே நாம் தொழுகையை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 தொழுகைகளை சரியான முறையிலே நாம் தொழுக வேண்டும். கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயத்தை பற்றி நமக்கு சொல்வார்கள். என்னவென்று சொன்னால், நிஅமத்தானி மஹ்பூபுன், 2 விஷயம் இருக்கின்றது. அந்த 2 நிஅமத் இருக்கின்றது. அந்த 2 நிஅமத்துகளும் பெரும்பாலான மக்கள் அதில் எப்படி இருக்கிறாங்கன்னா ஏமாந்தவர்களாக இருக்கின்றார்கள், ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மக்பூனும் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மக்களிலே அதிகமான நபர்கள் அதில் ஏமாந்தவர்களாகவே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார்கள். அது என்னவென்று சொன்னால் அஸ்ஸிஹத், ஒன்று சிஹத், உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பருவம். ஒரு 10 வயதை தாண்டி 15 வயதை தாண்டி விட்டது என்று சொன்னால் அவனுடைய 40 வயது வரை அவன் சிஹத்தாக ஆரோக்கியமானாக, குறைஞ்சபட்சம் ஒரு 35 வயசு வரையாச்சு அவன் ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் அவன் தொழுகையின் மீது அதிகமாக கவனம் செலுத்துவது கிடையாது. உழைப்பு, வீடு, வாசல், மனைவி, மக்கள் அவர்களுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய மறுமையுடைய சந்தோஷத்தை இழந்து கொண்டே இருக்கின்றான். அதுக்கு பிறகு அவன் நினைப்பது உண்டு, ஆஹா டைம் வந்துருச்சு, நெருங்கிருச்சு. அப்படித்தானே? நம்முடைய ஒவ்வொரு நொடியும் நமக்கு கழிகின்ற பொழுது எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம்? மௌத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதாக பொருள். இன்றைய நாள் நம்மிடத்திலே கழிந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாள் கழிந்து விட்டது, மீண்டும் அது வராது. எதை நோக்கி நாம் நெருங்கி விட்டோம் என்று சொன்னால் மௌத்தை நோக்கி நாம் நெருங்கி விட்டோம். அப்படின்னு சொன்னா மறுமையை நோக்கி நாம் நெருங்கி விட்டோம். சொர்க்கமா நரகமா என்பதை நோக்கி நாம் நெருங்கி விட்டோம் என்பதாக பொருள். அதிலே நம்முடைய ஒரு நாள் கழிந்து விட்டது. லுகர் முடிந்து விட்டது என்று சொன்னால் லுகருடைய ஒரு நேரம் முடிந்து விட்டது, மீண்டும் அந்த லுகர் வரப்போவது கிடையாது. வருமா? இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த 1 மணி நேரம் சென்று விட்டது என்று சொன்னால் இதே வெள்ளிக்கிழமை வருமா என்று சொன்னால் நிச்சயமாக வராது. ஐஸ் கட்டி கரையிற மாதிரிதான். வல்லசர் குர்ஆனுடைய ஆயத்துல கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். அன்பிற்குரியவர்களே, இப்படி அந்த காலங்கள் அவ்வளவு வெகு வேகமாக நமக்கு போயிட்டே இருக்கும். 40 வயது 50 வயது கடந்தவர்களை நாம் கேட்டோம் என்று சொன்னால் நல்லாக புரியும். எப்படிப்பா வயசு முடிஞ்சு எப்படி போனச்சுன்னே தெரியல. சொல்றோமா இல்லையா? 40 வயசு எப்படி 40 வயசு ஆச்சுன்னே தெரியல. குழந்தைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் 10 வயசே நீங்க கடந்து, நான் 10 வருஷம் எப்படி போயிட்டு உனக்கு தெரியுமா? 20 வயது கடந்து விட்டோம், 30 வயதை கடந்து விட்டோம் என்று சொன்னால் இப்பொழுதுதான் சின்ன பிள்ளையில அந்த காட்டுக்குள்ள இருந்து விளையாட மாதிரி தெரியுது. ஆனால் 30 வயதை கடந்து விட்டோம், எனக்கு 30 வயசாயிருக்கு என்பதாக கவலையோடு அவன் சொல்லுவான். வயசு மட்டும் சொல்ல மாட்டான். ஏன்னு சொன்னா கவனம் சீக்கிரம் போய் சேரக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு.
பயம். உண்மைதான், அது யாரும் மறுக்க முடியாது. அவ்வளவு லேசான காலம்தான், குறுகிய காலம் தான் இந்த உலகத்தில் வாழ போறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? கடல்ல விரல முக்கி எடுத்து அதுலேருந்து வர தண்ணியை பார்த்தா எவ்வளவு தண்ணி இருக்கும், கடல்ல எவ்வளவு குறையும், அவ்வளவுதான் நம்முடைய வாழ்நாள், இந்த உலகத்தினுடைய வாழ்நாள். அன்பிற்குரியவர்களே, எனவே நாம் கேட்டு விட்டு ஏதோ கேட்டோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. அதை உறுதிப்பட நம்முடைய உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் அதை யோசிக்க வேண்டும். இந்த பயான்களை, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் வீட்டிற்கு சென்று தனிமையிலே உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் இதுவரை எப்படி கடித்து சென்றிருக்கின்றோம், இனி எப்படி நாம் கடக்க வேண்டும், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ்விடத்திலே போய் உட்கார்ந்து தௌபாக்களை கேட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டுவிட்டு நாம் புது மனிதனாக ஆக வேண்டும் என்று நினைத்தால், மனம் வருந்தினால், அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டால் நீ பரிசுத்தமானவன். ஏன் சொன்னால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து